Hello, praise the Lord. Good morning. Have a blessed day. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இந்த நாளை நீங்க தொடங்கும் போது எப்போதுமே பரிசுத்த ஆவியானவர் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது உமக்கு காலை வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க. சரி, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். வீட்டில் அம்மாவை பார்த்தா அப்பாவை பார்த்தா கூட பிறந்தவங்களை பார்த்தாச்சுன்னு சொல்றோம் குட் மார்னிங் அப்படின்னு. ஆஃபீஸ் போகும்போது ஸ்கூல் போகும்போது நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத நபர்களை பார்த்து சொல்லுவோம் குட் மார்னிங் அப்படின்னு. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ நம்மை உருவாக்கினவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை ஆட்டி தேற்றுகிறவர், அவரை பார்த்த முதல் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இந்த நாளை தொடங்கி நாளில் கற்று உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறுத்தி வச்சு சிலர் சொல்லுவாங்க இந்த நாளே சரியில்லை, இந்த நாள் எனக்கு நல்ல நாள் இல்லை, திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிம்பாங்க. நான் சொல்றேன் எவ்ரி டே இஸ் யுவர் டே. எல்லா நாளும் உங்களுடைய நாள் தான். அந்த அதுக்கு வேற எந்த மாற்றமே கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்காகவே பிரத்யேகமாய் உருவாக்கி இருக்கிறார். இட்ஸ் a ஸ்பெஷல் டே ஃபார் யூ. ஏதோ ஒரு காரியத்தை புதுசா செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை நன்மையா செய்யணும்ன்றதான் கர்த்தர் இந்த நாளை உருவாக்கி இருக்கிறது. ஸோ நாள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எது? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து இந்த நாளை ஆரம்பிப்பீர்களா, இல்லாவிட்டால் உங்களுடைய மன விருப்பத்தின்படி இந்த நாளை ஆரம்பிப்பீர்களா என்பது மட்டும் நம்ம எதுவுமே கிடையாது. சொல்லுங்க குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இந்த நாளை தொடங்க. அவரோட நேரத்தை முதல்ல செலவழிங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த எழும்பின உடனே அந்த முதல் நேரத்தை அவருக்கு கொடுங்க. அவர் இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைல நம்மளுக்கு மாறிடுச்சு பாருங்க. இது ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோம், காலையில ரொம்ப நேரம் தூங்குறோம், கரெக்டா எழும்பி வேலைக்கு கிளம்பி போறோம், அந்த படிக்கிறதுக்கு கிளம்பி போறோம். நான் சொல்றேன் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிங்க. எல்லாம் தானாவே நடக்கும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 7:8 பைபிள் எப்படி சொல்லுது? சங்கீதக்காரங்க எப்படி சொல்றாங்க? கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்க, இந்த நம்ம டே டு டே லைஃப்ல நாம சந்திக்கிற எல்லா காரியங்களிலையும், அல்லாவிட்டால் நாம் இடைப்படுகிற எல்லா காரியங்களிலையும் நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் அதிகமா எதிர்பார்க்கணும். ஃபேவர் கிடைக்கணும், நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் அதிகமா எதிர்பார்க்கிறோம். பாருங்க, பல நேரங்கள்ல மனுஷனை சந்திக்கும் போது, மனுஷன்கிட்ட போகும்போது நமக்கு அந்த நியாயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. மனுஷன் கொடுக்கிற நியாயம் பல நேரம் ஸ்துதிகளை பார்த்து கொடுக்கிறான். சில மனுஷங்க பணம் இருக்கிறத பார்த்து கொடுக்குறாங்க. சில மனுஷங்க செல்வாக்கு இருக்கிறத பார்த்து யாருக்கு பணபலம் அதிகமா இருக்குது, யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குது, யாருக்கு நியாயம் செஞ்சா அவங்க அவங்க மூலமா இவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க நியாயம் செய்யறாங்க, வேற யாருக்குமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க, நமக்கு நியாயம் செய்வாங்க. ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்வாங்க. அதனால எந்த ஒரு நெருக்கமா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரிதான், முதலாவது அந்த காரியத்தை தேவனிடத்துல கொண்டு போயிருங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிருங்க. அவரை பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் மட்டும்தான் நமக்கு நியாயம் செய்ய முடியும், அவர் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும், அவர் மட்டும்தான் நம்மளை தூக்கி நிறுத்த முடியும், அவர் மட்டும்தான் நம்ம மேல கரிசனையோடு இருக்க முடியும். மனுஷன் சொல்லுவான், நான் உனக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன், உனக்கு அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன்னு நிறைய காரியத்தை சொல்லுவான். ஆனா மனுஷனால முடியாது பாருங்க. அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளாக் வந்துருச்சுன்னா முதல்ல அவனை தான் காப்பாத்திக்க நினைப்பானே தவிர நம்மளுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்க மாட்டான். கர்த்தர் அப்படி அல்ல.
நியாயம் செய்கிற தேவன். நான் சொல்றேன், எந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பிரச்சனையில இருந்தாலும் சரி, அவரை நம்புங்க. அவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஸோ சந்தோஷத்தோடு இந்த நாளை தொடங்குங்க. சந்தோஷத்தோடு இந்த நாளை செலவழிங்க. ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் தேவ பிரசனத்தோடு என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவர். அவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வாரு. பி ஹாப்பி, ஹாவ் அ பிளஸ்ஸட் டே. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, நீங்க செழிப்பா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தால் நிச்சயமா தங்கும். God bless you. Have a blessed day. Bye bye. Take care.